மக்களே நான் உங்க ஜப்பார் பாய். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இப்போ நான் எங்க இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ஜா இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் இருக்கேன். இது வந்து கரெக்டாக சொல்ல போனால் இண்டஸ்ட்ரியல் 6 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியாவில் நம்மளுடைய காரோட ஸ்பேர் பார்ட்ஸு, அப்புறம் வந்து நம்மளுடைய குக்கிங் வெசல்ஸு, ஃப்ரீசரு, சில்லரு, ஃபர்னிச்சரு இது எல்லாமே வந்து ரொம்ப தரமான விலையில் கிடைக்கும். ஸோ நான் வந்து 3 ரெஸ்டாரண்ட் வந்து ஓப்பன் பண்ணும்போது எல்லாருமே புதுசாக தான் வாங்கினேன். இப்போ நடுவில் வந்து துபாயை வந்து ரெனோவேட் பண்ணோம். எக்ஸ்ட்ரா நிறைய இதெல்லாம் ஆட் பண்ணோம். இந்த பேக்கிங் ஐட்டம்ஸ், ஸ்வீட் ஐட்டம்ஸ்லாம் அதெல்லாம் ஆட் பண்ணும்போது ஷோகேஸ் நம்ம வெளியில் போய் கேட்கும்போது நிறைய சொன்னாங்க. நிறையானா இப்போ ஒரு 10,000 திரம் சொல்கிறாங்கன்னு வைங்களேன். அது நம்ம ஒரு காசுக்கு வந்து 2.25 லட்சம் ரூபாய் ஆச்சு. ஸோ அப்போ வந்து இங்கே வந்து சர்ச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 1000 திரம் 1500 திரம்லாம் கிடச்சிது. ஸோ இவ்வளோ சீப்பாக இங்கே கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நான் தேட ஆரம்பித்தேன். வேறு என்னென்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபரா சட்டிலேருந்து அடுப்புங்கள்லேருந்து எல்லாமே, இந்த தோசை கல், ரெஸ்டாரண்ட்டுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே ரொம்ப சீப்பாகவே கிடைக்குது. ஸோ இந்த வீடியோ மூலிமா வந்து உங்களுக்கு சொல்லலாம். ஸோ நான் வந்து இங்கே எங்கெல்லாம் என்னென்னலாம் வாங்குறேன் அப்படின்றத நான் ஓப்பனாக சொல்கிறேன். நான் நிறைய பேர் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்க, அவங்க வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ லாஸ்ட்டாக நான் புதுசு அப்படின்னாலே நம்ம வந்து லேண்ட் அண்ட் சீக்கு தான் போவோம். அது ஷார்ஜாவில் தான் இருக்குது லேண்ட் அண்ட் சி. அதை வந்து நான் வீடியோவே போட்டிருக்கேன். ஸோ நம்ம செகண்ட் ஹேண்ட் அப்படின்னு போனால் இண்டஸ்ட்ரியல் ஏரியா 6 ஷார்ஜா. ஸோ இங்கே தான் வரணும். அப்படியே பார்த்தீங்கன்னா 70% 80% அப்படியே வந்து கம்மியான விலையிலே கிடைக்குது. இப்போ நீங்கள் பார்க்கலாம் இங்கே இவ்வளோ பொருள் இருக்குது. இந்த ஏரியாவே அப்படி தான். இப்போது இண்டஸ்ட்ரியல் 6 வந்தோன்னா நம்ம அங்கே கேட்கணும். உள்ளே வந்து இப்போ இங்கே நீங்கள் உதாரணத்துக்கு உள்ளே வரீங்க, உங்களுக்கு எங்கே பாத்திரம் கிடைக்குதுன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் உள்ளே வந்தீங்கன்னா கார் ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் விற்கிறாங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து பாத்திரம், அந்த கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் எங்கன்னா அப்படியே அவங்களே சொல்லுவாங்க, போங்க லெஃப்ட் போங்க ரைட்டு போங்கன்னு சொல்லிட்டு. இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு பார்பிக்யூ செய்கிறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸு இது எல்லாமே வாங்க வந்திருக்கோம். பக்கத்தில் அங்கே இல்லை, அங்கே வந்து வேறு ஐட்டம்ஸ் நம்ம தேடி வந்த ஐட்டம்ஸ் இல்லை. பட் லாஸ்ட் டைம் வரும்போது என்னோட துபாய் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து தேவைப்படுற பொருளாக வந்து அந்த கடையில் தான் கிடச்சிது. இப்போ இந்த கடையில் உள்ளே போய் பார்ப்போம். என்னோட டீம் உள்ளே போய் கேட்டுட்ருக்காங்க அந்த பொருளாக இருக்கான்னு சொல்லிட்டு. உள்ளே போவோம். இது பாருங்கள் எவ்வளோ பெரிய குடவுனாக இருக்குது. இது நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து செகண்ட் ஹேண்ட் பொருள் தான் இருக்கும். தம்பி அப்படியே சுற்றி காட்டுங்க, அப்படியே எவ்வளோ பெரிய ஷெட்டாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான். இந்த மாதிரி வந்து இங்கே 100கணக்கான கடைங்க இருக்குது. கரண்டிலேருந்து சிம்டாலேருந்து எல்லாமே தொங்குது பாருங்க. இங்கே ஒரு லோ பட்ஜெட்டில் ரெஸ்டாரண்ட் நம்ம வைக்கிறோம், ஒரு கேஃப்டேரியா, ஒரு சின்ன ஹோட்டல் வந்து யூஏஇயில் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கான வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இது இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இங்கே பிஸ்னஸ், இந்த செகண்ட் சேல்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறது வந்து ஃபுல்லாக வந்து பாகிஸ்தானியாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து இதை ஒரு பேஷனாக எடுத்து பண்ணுறாங்க. ஃபர்னிச்சர்ஸு, இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஷெட்யூலில் வந்தால் ஒரே வியாபாரிலாம் கிடையாது. இங்கே ஒரு 20 வியாபாரி இருப்பாங்க. அவங்க இடத்துல வந்து அவங்களுடைய பொருளை வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. நம்ம வந்தாலே கூப்பிடுவாங்க, என்ன பார்க்க விரும்புறீங்க, வாங்க இது வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து இவர்கிட்ட நம்ம லாஸ்ட் டைம் வாங்கினோம். हाय कैसे हो? ठीक ठाक। आपके पास लास्ट टाइम क्या लिया था मैंने? कैमरा को देख के बोलो। नहीं देखा, ओके। क्या लिया था मैं? வெக்க போறாரு கேமரா. நான் ஒரு 2 சில்லர் लिया ना? हाँ 2 சில்லர். ஸோ இங்கே இருக்க பாருங்க, இந்த சில்லர்ஸ் வந்து 2 வாங்கினேன் என்னோட ராசல் கைமா ரெஸ்டாரண்ட்டுக்கு. ராசல் கைமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 10% 15% பொருள் தான் வந்து புதுசு. மீதி 85% எல்லாமே வந்து செகண்ட் ஹேண்ட். இதில் வந்து எனக்கு எவ்வளோ மிச்சமாக இருக்குது பார்த்தீங்கன்னா, எப்படி பார்த்தாலும் ஒரு 70-80,000K வந்து எனக்கு மிச்சமாக இருக்குது. 70K 80Kனா ஒரு பெரிய தொகை. எனக்கு ஒரு 18-19 லட்சம் நம்ம வந்து இந்திய மதிப்புக்கு வந்து நான் சேஃப் ஆகிருக்கு காசு எனக்கு. ஸோ இதை நம்ம வாங்கிட்டோம். இப்போ வேறு பொருள் அப்படி क्या भैया पूछा था? பெயின் மேரி அண்ட் தவா. அதோ பாருங்க, ஸோ இங்கே பொரோட்டா கல் இங்கே இருக்குது பாருங்க. இது வந்து அவ்வளோவா ஒன்றும் யூஸ் ஆகலை, நல்லா தான் இருக்குது பார்க்கும்போது. பொரோட்டா கல்லும் வேணும் எனக்கு. ஏன்னா துபாயில் மட்டும்தான் பொரோட்டா கல் இருக்குது. ஷார்ஜாவில் வந்து சும்மா ஒரு தவா வச்சு தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி ஷார்ஜாவுக்கும் வாங்கிடலாம். அப்புறம் வந்து ராசல் கைமாவுக்கும் ஒரு பொரோட்டா கல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் கரும்பு ஜூஸ் வேறு நம்ம வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து கொண்டு வர போகிறோம். நம்ம ஒரு 1 வீக் 10 டேஸில். ஸோ அதுக்கும் அந்த கரும்பு மிஷின் வாங்கணும், அந்த சாறு எடுக்கிற மிஷின் வாங்கணும். அதெல்லாமே கூட இங்கே இருக்கும். இப்போ நம்ம இவர் பார்த்தீங்கன்னா உருதுல எழுதிட்டு இருக்காரு, ஒரு பாகிஸ்தானியில். அதனால் ஸோ இந்த பொரோட்டா கல் தான் நம்ம வாங்கியிருக்கோம். இதில் வந்து மொத்தம் 3 வாங்கியிருக்கோம். இப்போ நான் வெளியே விலையை விசாரிக்கும் போது இதுக்கு வந்து 3000 கேட்டாங்க. ஒரு கல்லுக்கு வந்து 3000 திரம்ஸ் கேட்டாங்க. அப்போ நான் 3 வாங்க போனால் 9000 திரம்ஸ் ஆயிருக்கும். இங்கே வந்து ஒரு கல் 1300 திரம்ஸ்க்கு நான் இவங்ககிட்ட வாங்குறேன். ஸோ எனக்கு ராசல் கைமா, ஷார்ஜா அண்ட் துபாய்க்கு, அபுதாபிக்கு நம்ம வந்து அபுதாபிலேயே நம்ம வாங்கியாச்சு. ஸோ இது 3 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். 3 हो गया ना? उसके बाद आके बेन मेरी ஒரு பொருளாக வாங்கும்போது
நம்ம நிறைய வாங்க போகிறோம். ஒன்னொன்றுக்கும் விலையை நம்ம எழுதிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கடைசியில் வந்து கன்ஃபியூஸ் இருக்காது. இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு எனக்கு இங்கே. கடைசியில் விலை பேசிட்டு கேட்கும்போது ஃபைனலாக இல்லை நான் இதுக்கு வேலை இதுதான் சொன்னேன், இது சொல்லலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பெயின்மெரி. மேலே ஒரு டேபிள் வச்சுருக்காங்க. ஸோ இதில் என்னென்னா சுடு தண்ணியை ஊற்றிட்டு அந்த ஃபுல்லாக அந்த வார்மர் வரும், அது உள்ள அந்த பேசன் வந்து மூடி வரும். நம்ம வந்து ஒரு இதில் ஒரு குழம்பு போட்டு வச்சுக்கலாம். நம்ம மட்டன் கிரேவி சிக்கன் கிரேவிலாம் செய்கிறோம், அது போட்டு வச்சு ஆன் பண்ணிட்டோம்னா ஹீட்லேயே இருக்கும். கஸ்டமர் கேட்கும் போது டக்குன்னு சூடாக எடுத்து சர்வ் பண்ணி கொடுக்கறதுக்காக. ஸோ இதோடைய ப்ரைஸ் வந்து எனக்கும் அவருக்கும் வாக்குவாதம் நடந்துகிட்டு இருக்கு. கிட்னா டாலேகா இஸ்கா? நான் வந்து இவர்கிட்ட கிட்னா போலேகா, இவர் 900 கேட்டுருக்காரு. நான் வந்து 700 திரம்ஸ் கேட்டேன். இது வந்து வெளியில் எப்படி பார்த்தாலும் ஒரு 2000 கிட்டத்தட்ட வரும் இதோடைய விலை. அதுவுமே கம்மி தான், பாதிக்கும் கம்மி தான். இருந்தாலும் கொஞ்சம் யூஸ் ஆயிருக்கு இல்லையா, நம்ம வந்து கேட்குற விலையை நம்ம கேட்கணும். இங்கே வந்து நீங்கள் விலை பேசுனீங்கன்னா எப்படி பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு 2000 சொன்னால் நீங்கள் 1000லேருந்து ஆரம்பித்தாதான் 1200 1300 முடியும். நீங்கள் 1800ன்னு வச்சுக்கோங்க, விலைக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தலையில் கட்டிடுவாங்க. नहीं इधर कितना डालेगा? 700? ये 800 बस तुम्हारे लिए खाली ऐसा? ஓகே. அப்போ வந்து அவர் விலை 1000ன்னு சொன்னார். நான் வந்து 600லேருந்து ஆரம்பித்து 800ல் வந்து முடிஞ்சிருக்கு. அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு 200 திரம்ஸ் வந்து சேவாக தான் இருக்குது. ஓகே, 2 ஐட்டம் हो गया. अब तीसरा आके बारबेक्यू चारकोल का देखेगा. ஸோ நம்ம வந்து நம்மளுடைய அனைத்து ரெஸ்டாரண்ட்லேயும் நம்ம சார்கோல் பண்ணி கொடுக்க போகிறோம். பார்பிக்யூ சிக்கன் ஷீக்கு அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே. இது வந்து ஆக்சுவலாக வந்து டேபிள் மேலே வச்சு நம்ம பண்ணிக்கிறணும். இதுக்கு ஸ்டாண்ட்லாம் வராது, டேபிள் மேலே தான் வச்சு பண்ணிக்கணும். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உள்ளே ஃபுல்லாக கல் அடிக்க வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து மண்ணு பூசி கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. இதை வந்து நம்ம ஒரு டேபிள் வச்சுட்டு டேபிள் மேலே அப்படியே இதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து பார்பிக்யூ சிக்கன் செய்கிற மாதிரி இருந்தால் அந்த ஸ்டாண்ட் இது மாதிரி வரும், கிளிப்பு மாதிரி வரும், அது நடுவில் வச்சு நம்ம வந்து அப்படியே சுட்டி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான். ஓகே பாய் சார், ठीक है आप मिट्टी लगा दो, अब इसका दाम बोलो. இதுக்கு விலை எவ்வளோ சொல்கிறாரு நம்ம கேட்போம், அதுக்கப்புறம் நம்மளுடைய பார்கின் ஆரம்பிப்போம். कितना बोलते हैं? ये 400 400 திரம்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நான் இவர்கிட்ட எப்படி தானே பண்ண போகிறேன், அப்படியே பாதிக்கு பாதி கேட்க போகிறேன். ஏன்னா வந்து உரமாக வச்சுருக்காரு, எல்லாருக்கும் யூஸ் ஆகாது, அதனால் நம்ம கேட்போம். 200 திரம்ஸ். இவருக்கு நான் க்ளீன் பண்ணி கொடுத்துட்றேன், 250 திரம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நானே தொடச்சிக்கிறேன் அப்படின்றேன். तो 200 दिरहम लगा दो यार. नोट किधर है तुम्हारा? लिख दो. नोट है. लिखो 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 प्लीज. कम कम लिखो. நம்மளுக்காக ஒரு வெரி ஹாட் சம்மர் போயிட்டு இருக்கு. சம்மர் ஆரம்பிச்சு 4-5 நாள் ஆச்சு. ஒரு 3 மாதம் கடுமையான வெயில் இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் நார்மலான வெயில், அப்புறம் வின்டர் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இப்போவே நான் வந்து எல்லாமே செட்டிங் பண்ணி வச்சுட்டேன்னா வின்டரில் வந்து மக்கள் வந்து ரொம்பவே விரும்பி வந்து இங்கே சார்கோல்லாம் சாப்பிடுவாங்க. ஏன்னா குளிர் பயங்கரமாக இருக்கும். அந்த டைமில் வந்து தந்தூரி கிரில்லு இதெல்லாமே விரும்பி சாப்பிடுவோம். இப்போ இந்த பெஞ்சும் அப்படியே கீழே போட்டு ஃப்ரை பண்ணுற மாதிரி தான் இப்படி உட்காந்து அப்படியே சுட்டு கொடுக்க வேண்டியது. இப்போ வந்து நம்ம வந்து 200க்கு பேசி வச்சுருக்கோம். நான் எப்படி உங்ககிட்ட வந்து வியாபாரம் பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள். கேஸ் நீங்கள் வந்தீங்க உங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஏதாவது தேவைன்னா இந்த மாதிரி தான் விலையை வந்து பேசி வாங்கணும். அண்ட் வந்து உங்களுக்கு ஹிந்தியோ அல்லது உருது தெரிஞ்சுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்களுக்கு வந்து இங்கிலீஷும் புரியாது, தமிழும் தெரியாது. ஸோ அதனால் வந்து யாராவது ஹிந்தி உருது பேசுகிறவங்களை கூட கூப்பிட்டு வந்துடுங்க. இப்போ இது என்ன இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த சார்கோல் பண்ணுறதுக்கு அந்த பார்பிக்யூ இது வச்சுருக்கோம்ல, ஸோ அது வந்து இது மேலே வச்சு சுட்டு கொடுக்கறதுக்காக இந்த டேபிளை வாங்கியிருக்கோம். ओके ठीक है, इसका आप दाम बताओ. तो இதோட प्राइस கேட்போம். 400 से नहीं बोलेगा भाई, 450 का दे. ये बड़ा है 180. ऐसा नहीं करने का है, ऐसा नहीं करो. இது வந்து 450 திரம் சொல்றாங்க. बात कर लो, पट पट बोल खत्म करेगा है ना. हाँ वो यूज कर लेंगे. हाँ टेबल का कुछ भी नहीं है. टेबल का भी तुम ऐसा बोलेगा तो पेन मेरी है, उसके अंदर कुछ मोटर होता है, सब कुछ होता है. इसमें क्या होता है? भाई एक ही दाम लगाओ, 300 दिरहम लगाओ, बस 300 दिरहम लगाओ प्लस. ये तो बहुत 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 यूज हो गया. तुझे हर प्राइस में सीधा दे रहा है. या ये मैं आपको ज्यादा प्रयास नहीं करता इस वजह से. मेरा भाई तो बोल नहीं 450 ये टेबल का ज्यादा है. 400 हमको पता है ना. 400 नहीं यार, 300 लगाओ, सही रहेगा. 300 सही दाम बोल दिया भाई. नहीं ये उतना देखो यार, ये बहुत से क्या भी नहीं. இப்போ பாத்தீங்கன்னா புள்ள 450 சொல்லி நான் 250ல இருந்து 300 வந்து கடைசியா வந்து 350 திரம்ஸ்ல வந்து இந்த டேபிளை முடிக்கிறோம். பிளஸ் அவ்வளோதான். இப்போ இந்த ஐட்டம் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது வந்து சில்லர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில்லர் ஒன்று வாங்கியிருக்கேன். எப்படின்னா சில்லருக்கு இப்போ சார்கோல் பார்பிக்யூ செய்கிறோன்னா நம்ம வந்து மசாலா மேரினேஷன் பண்ணி சிக்கன் வச்சுருப்போம்.
ஸோ அது வந்து ஆஸ் பர் ரூல்ஸ் UAE வந்து நம்ம வந்து சில்லர் கூலிங்கில் தான் வைக்கணும், வெளியில் நம்ம வைக்கக்கூடாது. அதில் வந்து உட்கார மாதிரி அந்த மாதிரி வைக்கக்கூடாது. அதுக்கு வந்து 3 ட்ரே இருக்குது, சூப்பராக நம்ம வைக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு இந்த ஒரு டோர் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணி ஸ்டாக் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஆர்டர் வரும்போதெல்லாம் எடுத்து நம்ம சுட்டு கொடுக்கலாம். ஓகேங்களா? இது எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு டேபிள் ஒன்று பார்த்துருக்கோம். அந்த டேபிள் கீழே இதை தள்ளி விடணும், மேலே வந்து அந்த சார்கோல் செட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக சில்லர்லேருந்து எடுக்கணும், சுட்டு கொடுக்கணும். இதோடைய விலை வந்து 1000 திரம்ஸ் சொன்னார். இது வெளியில் நம்ம கேட்டோம்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 2500 3000 திரம்ஸ் இருக்கும் புதுசு. இப்போ 1000 சொல்லியிருக்காரு. நீங்கள் ஆன் பண்ணுங்கள், கூலிங் எப்படி இருக்குன்னு நான் செக் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நான் விலை பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவங்க செட் பண்ணட்டும் அதை. ஸோ இப்போ நம்ம வாங்கியிருக்கிற அந்த சார்கோல் வாங்கியிருக்கோம்ல, அது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் சென்டரில் ஒரு பைப் ஒன்று வரும், அதுக்கப்புறம் ஒரு ஏர் மோட்ரு ஒன்று வரும். ஒரு ஹோலில் இருந்து போட்டு கொடுத்துருப்பாங்க. நம்ம சார்கோல் போட்டுட்டு சும்மா லேசாக உள்ள ஒரு துணி வச்சு பற்ற வச்சுட்டோன்னா, ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டோன்னா அந்த ஏர் போய்ட்டு அதுவே பற்றிக்கும். இல்லைனா நம்ம என்ன பண்ணோம்னா அந்த விசிறி வச்சு விசிறிட்டே இருக்கணும். நம்ம வந்து ஒரு பிக்னிக் மாதிரி போகிறோம்னா நம்ம விசிறி வச்சு பண்ணிவிட்டு நம்ம குடும்பத்தோடு சாப்பிட்டு வரலாம். இது வந்து கமர்ஷியல் அப்படின்றதுனால நான் அதுக்கு அந்த பைப்பு மோட்டர்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அவங்களே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துறேன்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து 350 திரம்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. சில்லர் வந்து 39ல் இருந்தது, இப்போ வந்து 29க்கு மாறி இருக்குது. அது வந்து கடைசியில் வந்து 2-3க்குன்னு வரும். அப்போ தான் வந்து நல்ல சில்லாகும். நீங்கள் வந்து நல்லா செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் நம்ம ரேட் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம வெயிட் பண்ணுவோம். இது வந்து நல்ல மைனஸ் துணை ஆயேகா. ஏன்னா மைனஸ் இது வந்து சில்லர், ஃப்ரீசர் கிடையாது. ஃப்ரீசர்னால் மைனஸில் வரும். ஸோ இது சில்லர் நம்மளுக்கு வந்து 3-4ல் வந்தாலே போதும், சூப்பராக இருக்கும் கூலிங். நம்ம சில்லரு எடுக்கும் போது 39 இருந்தது, இப்போ 23ல் இருக்குது. கூலிங் இருக்கான்னு பார்ப்போம். சில்னஸ் வருது. ஆமாம், இன்னும் வந்து குறைய இன்னும் நல்லா சில்லுன்னு இருக்கும். நம்ம வந்து பார்பிக்யூ வந்து மசாலா மிக்ஸ் பண்ணி இதில் வச்சா இன்னும் நல்லாயிருக்கும், மேரினேஷன் ஆகி. ஸோ இந்த மாதிரி பொருள்லாம் வாங்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஆன் பண்ணி விட்டுருணும். நம்ம வாங்கிட்டு போயிட்டு கூலிங் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வாபஸ் வாங்க மாட்டாங்க, அடாவடித்தனம் பண்ணுவாங்க. நம்ம ஊர் மோர் மார்க்கெட் மாதிரி தான். ஆனால் இந்த பையன் ஓரளவுக்கு பரவாயில்ல. யார் இந்த எக்கின் அப்படின்ற பையன், நீங்கள் வந்து நேராக உள்ளே வந்தீங்கன்னா அந்த பையனை கேளுங்க. நீங்கள் நம்ம புதுசு வாங்கணும்னா அங்கே வந்து செக் பண்ணவே தேவையில்லை, ஏன்னா புதுசு சீல் பேக்கோட வரும். நம்ம ஆன் பண்ணுவோம், கூலிங் ஆகலை அப்படின்னா கொடுத்தா ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. ஸோ இது வராது. அதனால் டைம் நல்ல நேரத்தை கொடுத்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, நல்லா சேவ் பண்ணலாம். நானே வந்து ஒரு 4 மணி நேரம் ஆச்சு. எப்படி பாருங்கள், வேர்த்து சம்மர் வேறு, குடிச்சிக்கிட்டே இருக்கேன் தண்ணியை. இப்போ இது பார்த்தீங்கன்னா சைட்லேயும் நிறைய பொருள் போட்டு வச்சுருக்காங்க. நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ரைட் ரைஸ் சைனீஸ் அடுப்பு வேணும். ஸோ அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இருக்கான்னு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பொருளுங்க இருக்குது. இந்த பேக்கிங்க்கு இதெல்லாமே வந்து நிறைய பொருட்கள். இப்போ இந்த கடையிலேருந்து வெளியில் வந்துட்டோம். அது வந்து சில்லர் வந்து கூலிங்காக ஆகிட்டு இருக்கோம். நம்ம வந்து செக் பண்ணலான்னு. இங்கே வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அந்த சைனீஸ் அடுப்பு இல்லை. ஆப்போசிட்டில் ஒரு கடை இருக்குது, அங்கே போய் பார்க்கலாம். அப்படி இங்கே வந்து ஒரே இடத்தோட முடிக்காதீங்க, நிறைய இடத்துல தேடி பாருங்கள். இப்போ நான் ஒரு 5-6 ஐட்டம் வாங்கினது. கடை பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தாரல் கமர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு அளவுக்கு வந்து நம்மளுக்கு கொடுத்த ஆள் வந்து அவர் பேர் வந்து யக்கீன்னு, தாருல் கமர் கடை பேர் யக்கீன்னு. ஸோ ஓரளவுக்கு தரமாக கொடுக்குறாரு. பட் அவர்கிட்ட இல்லாத பொருளை அவர் என்ன பண்ண முடியும், என்கிட்ட இல்லை, வேறு வியாபாரிகிட்ட பாருங்கன்னு சொல்கிறாரு. வேறு வியாபாரிகிட்ட கேட்கும்போது அவங்க விலை அதிகமாக சொல்கிறாங்க, குவாலிட்டியும் இல்லை. ஏன்னா ஃப்ரைட் ரைஸ்ன்றது வந்து வேகமாக ஹார்டாக யூஸ் பண்ணுவோம். அதை தட்டி யூஸ் பண்ணும்போது சவுண்டு வரும். அதனால் கொஞ்சம் நல்லா ஹெவியாக தான் வாங்கணும்னு சொல்லிட்டு இப்போ எதிர்க்க ஒரு இடத்துல. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா முகமது ஹபீப் அசார் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்கள் போர்டு. அப்படியே ஆப்போசிட்டு இங்கேயும் பாருங்கள் எவ்வளோ பொருள் இருக்குது. ஆமாம், எஸ். நம்ம எதிர்கடைக்கு வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த சைனீஸ் அடுப்பு வாங்கியிருக்கோம் பாருங்கள். இதோடைய விலை வந்து அவர் 1000 திரம்ஸ் சொன்னார். கடைசியில் 100 திரம்ஸ் தான் குறைச்சார். 900 திரம் கம்மி வராது. இது வந்து அன்யூஸ்டு, புதுசாக இருக்குது அப்படின்னாரு. இதை நம்ம வாங்க போனோம்னா எப்படியும் 3000 திரம்ஸ்க்கு மேலே வரும். 2 பர்னர் வச்சு நல்ல ஸ்டைனஸ் ஸ்டீலில் சூப்பராக இருக்குது. இப்போ பற்ற வச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பற்ற வைக்கிட்டோம், நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த கடையில் வந்து இந்த பார்பிக்யூ இது பார்த்தோம். அது பார்த்தீங்கன்னா சைஸும் சின்னது. அண்ட் வந்து அது வந்து 250 + வந்து 350 வந்து அதுக்கு மோட்டர்லாம் செட் பண்ணணும்னு சொன்னாங்க. 600 ரூபா ஆச்சு.
இப்போ நம்ம இந்த பார்க்குற இதில் வந்து நல்ல பெரிய சைஸு நல்ல நிறைய குவான்டிட்டியாக செய்யலாம் அண்ட் புதுசாகவும் இருக்குது. அவர் வந்து மோட்ரு எல்லாமே சேர்த்து 900 திரம்ஸ் தான் அப்படின்னு சொன்னார். அப்போ 300 திரம்ஸ் கூடுது. நம்மளுக்கு வந்து அது கொஞ்சம் நல்லாவும் இருக்குது, புதுசாகவும் இருக்குது, நல்ல சைஸாகவும் பெருசாக இருக்குது. அதனால் நம்ம பையனை என்ன சொன்னேன்னா, போயிட்டு அவங்கக்கிட்ட கேன்சல் அது வேண்டான்னு சொல்லிவிட்டு நம்ம போட்ட லிஸ்ட்லேருந்து அதை மட்டும் எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த பார்பிக்யூ இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்படி தான் இங்கே வந்து வாங்கும்போது ஒரு கடையில் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்து வாங்கணும். சில இடத்துல ப்ரைஸ் கன்வீனியண்ட்டாக இருக்கும், பொருள் நல்லா இருக்காது. சில இடத்துல ப்ரைஸ் அதிகமாக இருக்கும், பொருள் நல்லாயிருக்கும். ஸோ ரெண்டுமே சேர்ந்து அடங்கும். நம்ம வாங்கிட்டு போய் வச்சுட்டு யூஸ் பண்ணிவிட்டு என்னடா இது சரி வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ நான் இப்போ வந்து இன்றைக்கி வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 10 பொருளுக்கு மேலே நான் வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து காசு வந்து எப்படியும் ஒரு 15,000லேருந்து 20,000 திரம்ஸ் வந்து எனக்கு சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து என்னோடய டீம் கிட்ட சொன்னாலே அவங்க வந்து வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ லாஸ்ட் டைம்லாம் அவங்க தான் வந்து வாங்கினாங்க, நம்மளுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு அந்த ஷோகேஸ் இதெல்லாமே வந்து வாங்கினாங்க. ஸோ எனக்கு வீடியோ காலில் வந்தாங்க, நான் பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் முக்கியமாக வந்த காரணம் என்னென்னா, இது மூலிமா வந்து உங்கள்கிட்ட ரீச் பண்ணணும் இந்த வீடியோவை. ஏன்னா நிறைய பேர் ரெஸ்டாரண்ட்ஸ் வச்சுருப்பீங்க, நிறைய பேர் வந்து கேஃப்டேரியா சின்ன ஒரு லோ பட்ஜெட்டில் பிஸ்னஸ் பண்ணுவீங்க. அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ முடிஞ்சால் என்னை ப்ளஸ் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.